ஒரே ஒரு மீட்டிங் தான் ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் க்ளோஸ் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நம்ம இந்தியாவும் ஆப்கானிஸ்தானோட தாலிபான் அரசும் முக்கியமான மீட்டிங் ஒன்று நடத்திருக்கோங்க. இந்த ஒரு மீட்டிங்கை பார்க்கும்போது பாகிஸ்தான் வயிற்றுல புளியாக கரைக்கிற மாதிரி தாங்க வந்து இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து பாகிஸ்தானை எப்படி எதிர்க்கிறதுன்னு இது மாதிரிலாம் வந்து யோசிக்க வந்து ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானோட தாலிபானை பார்த்து பயங்கரமாக பயந்து போயிருக்காங்க. தெரியாமல் தொட்டுட்டோமோ இப்படின்னு புலம்புற நிலமை தான் இப்போ பாகிஸ்தானுக்கு வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியா என்ன தெரியுமா பண்ணியிருக்கோம், நம்மளோட ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி வந்து துபாயில் ஆப்கானிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டரான அமீர் கான் அவர்களை வந்து மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காருங்க. இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், எப்பா ஃபாரின் செக்ரட்டரினா போன இடத்துல எல்லாரையும் மீட் பண்ண தான் செய்வாங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் மாதிரி வந்து பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையிலே இது பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த அரசு கூட நம்ம நல்ல இணக்கமான ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்தோம். அவங்க கூட டிப்ளமேட்டிக்காக நிறைய டாக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஆனால் எப்போ ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சியை வந்து பிடிச்சாங்களோ அதுக்கப்புறம் நிறைய நாடுகள் வந்து தாலிபானை வந்து அங்கீகரிக்கவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியாவும் அந்தளவுக்கு தாலிபான் கூட ரொம்ப இன்டீரியராக போகாமல் ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான உதவிகளை மட்டும் பண்ணிவிட்டு தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் இது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து வச்சுருந்தோம். ஆனால் இப்போ ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சவுடனே எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான் கூட கொஞ்சம் இணக்கமாக வந்து செயல்பட வந்து ஆரம்பிச்சிட்டோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீட்டிங்கில் வந்து நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு பெரிய நன்றியை வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில் எவ்வளவோ வந்து உதவி பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை வந்து கொடுத்து உதவியிருக்காங்க. இது மாதிரியும் இன்னும் வந்து இந்தியா எங்களுக்கு உதவி பண்ணணும்னு இது மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சி வந்ததுக்கப்புறம் கூட அங்கே உள்ள மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காண்டி உணவு பஞ்சம் வந்தப்போ கோதுமை கொடுக்கறது, மருந்துகளை வந்து ஏற்றுமதி பண்ணுறது, அவங்களுக்கு கோவிட் வேக்சின்ஸ் கொடுக்கறதுன்னு எக்கச்சக்கமான உதவிகளை வந்து பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதனால தான் தாலிபான் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னுமே இந்தியா வந்து எங்கள் நாட்டில் உள்ள அகதிகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இந்த அகதிகளை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டுட்டாங்க. இவங்களுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு இந்த விஷயத்தில் இந்தியாவோட ஹெல்ப்பும் தேவை, எங்களுக்கு வந்து இந்தியா வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு இது மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் வந்து அவங்க நாட்டில் இருந்து ஆப்கானிஸ்தான் ரெஃப்யூஜிஸை எப்படி விரட்டி அடித்தாங்கன்னு தெரியும். இதுலையும் காசுக்காண்டி நீங்கள் எங்கள் நாட்டை விட்டு வெளியே போகும்போது எங்களுக்கு எக்ஸிட் ஃபீஸ் கொடுக்கணும்னு இது மாதிரி கேவலமான அரசியலெல்லாம் வந்து பாகிஸ்தான் வந்து பண்ணாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்கானிஸ்தான் ரெஃப்யூஜிஸ் மேலே தான் இப்போ வந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திட்டு நாங்கள் பயங்கரவாதிகள் மேலே தாக்குதல் நடத்திட்டோன்னு இது மாதிரி சீன் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ இதனால தான் ஆப்கானிஸ்தான் தாலிபான் வந்து பயங்கர கோபத்தில் வந்திருக்காங்க. எங்கள் நாட்டோட அப்பாவி மக்களை வந்து இப்படி கொண்டுட்டாங்க, இதுக்கு வந்து நாங்கள் பழி தீர்க்காமல் விடமாட்டோம் அப்படின்னு இதனால தான் ஆப்கானிஸ்தான் திரும்ப பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த விஷயத்தில் அந்த அகதிகளுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னா இந்தியா கிட்ட உதவி கேட்டு இப்போ ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி கோரிக்கை வைக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னப்பா பிரமாதம், இதை விட பிரமாதம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய முக்கியமான விஷயங்களை இந்த மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சியை கைப்பற்றினோடனே நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுகளில் ஒரு சில விரிசல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஏன்னா தாலிபான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானில் நிறைய விஷயங்களை வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை வந்து மேற்கொண்டுட்டு இருந்தோம். அங்கே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறது, எக்கச்சக்கமான விஷயங்களை நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எப்போ தாலிபான் வந்து ஆட்சியை கைப்பற்றினாங்களோ அதுக்கப்புறம் இந்தியானால் அந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸை அப்படியே கண்டினியூ பண்ண முடியாமே வந்து போயிடுச்சு. இப்போ இதில் தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுகள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரெண்டு நாடுகளோட உறவுகளை வந்து கொண்டு போகணுன்னு இது சம்மந்தமாக டிஸ்கஷன்ஸ் வந்து போயிருக்காங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சபகர் போர்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு மாற்றி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துக்கிட்டு தான் வந்திருக்கு. இதில் ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்படியாவது இந்த சபகர் போர்ட்டை வந்து டெவலப் பண்ணி இதை வந்து எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணணும்.
ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்தியா கிட்டேருந்து நிறைய பொருட்களை வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா எங்களுக்கு எக்கச்சக்கமாக உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த பாகிஸ்தான் வழியை நம்பி இருக்காம சபகர் போர்ட்டை மட்டும் நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதனால் நம்மளோட ட்ரேட் டைஸும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு இது மாதிரி இந்த சபகர் போர்ட் சம்மந்தமாகவும் இந்த மீட்டிங்கில் பேசியிருக்கிறதா இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டுருக்குங்க. உண்மையிலே சபகர் போர்ட்டை மட்டும் டெவலப் பண்ணி இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், இந்தியாவை கையிலே பிடிக்க முடியாது. ஏன்னா இந்தியாவோட நீண்ட நாள் கனவாக தான் இந்த சபகர் போர்ட் வந்திருக்கு. ஸோ இதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது மாற்றி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துக்கிட்டு தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்கனால இதுதான் சரியான நேரமும் அப்படின்னு வந்து தோணுதுங்க. எப்படியாவது இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி சபகர் போர்ட்டை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ இருந்தே வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாகிஸ்தான் ரூட்டை யூஸ் பண்ணி தான் ஈரானுக்கு ஏதாவது ஏற்றுமதி பண்ணுறதுனாலும் ஆப்கானிஸ்தானுக்கு ஏதாவது ஏற்றுமதி பண்ணுறதுனாலும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த சபகர் போர்ட் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா இந்த பாகிஸ்தானை ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதனால தான் இந்த சபகர் போர்ட் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது. இப்போ இதெல்லாம் விட அடுத்து ஆப்கானிஸ்தான் நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய உத்தரவாதத்தை வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து என்றைக்குமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். எங்கள் நாட்டு மண்ணிலிருந்து உங்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை கூட நாங்கள் பண்ண விடமாட்டோம் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் தாலிபான் வந்து இந்தியாவுக்கு உறுதியளிச்சிருக்காங்க. இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஆச்சரியமாக வந்திருக்கு. ஏன்னா இப்போ பாகிஸ்தான் வந்து நிறைய பயங்கரவாதிகளை வந்து ஏவி விடுறது, அதை வச்சு காஷ்மீர் பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ஆப்கானிஸ்தானையும் ஒரு தளமாக வச்சு தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு செயலை கூட பண்ண விட மாட்டோம், இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் எதையுமே வந்து பண்ண விட மாட்டோம், இதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, பாகிஸ்தானால் ஆப்கானிஸ்தானை வச்சு இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஆணியாய் பிடுங்க முடியாதுன்னு ஆப்கானிஸ்தான் சொல்லாமல் வந்து சொல்லிட்டாங்க. இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக வந்திருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் என்ன நினச்சாங்க, ஆப்கானிஸ்தானில் தாலிபான் மட்டும் ஆட்சியை பிடிக்கட்டும், அதுக்கப்புறம் பாருங்கள் இந்தியாவோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும், இந்தியாவோட காஷ்மீர் பிரச்சனை தவிடு பொடி ஆயிரும்னு இப்படியே வீரவசனம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பேற்பட்ட தாலிபான் இப்போ இந்தியா கூட வந்து கை கொடுத்துட்டு நம்ம சேர்ந்து பாகிஸ்தானை வந்து எதிர்க்கணுங்க, பாகிஸ்தானை சும்மா விடக்கூடாதுன்னு இப்படி நம்ம பக்கம் வந்து சாய ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே இந்த விஷயத்தில் பாகிஸ்தானை நினச்சாதாங்க ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டுருந்தே இந்த காஷ்மீர் பிரச்சனையை கையில் எடுக்க இஸ்லாமிய நாடுகளோட ஆதரவு வந்து கேட்டாங்க. ஆனால் இஸ்லாமிய நாடுகள் நாங்களாம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு இந்தியா தான் முக்கியம் அப்படின்னு இந்தியாவை கூட நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடைசி ஆயுதமாக பாகிஸ்தான் வந்து தாலிபானை தான் நம்பியிருந்தாங்க. ஆனால் அப்போ ஏற்பட்ட தாலிபானே பாகிஸ்தான் கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது உண்மையிலே வேடிக்கையாக தாங்க வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்து பாகிஸ்தான் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தினது பெரிய தவறு, அப்பாவி மக்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு தாக்குதலை வந்து கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி நம்ம இந்தியா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுக்கடுத்து இந்த மாதிரி ஆப்கானிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் மீட் பண்ணி பேசியிருக்காங்க, இவ்வளோ முக்கியமான டிஸ்கஷன்ஸ் வந்து போயிருக்கு. இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு பயங்கர வயிற்றுச்சலாக வந்திருக்க போதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.